ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. வீக் 5 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த தடவை வந்து நான் நேராக பேசாமல் சரி ஓகே நம்ம ஈவினிங் விலாகாகவே எடுத்துக்க நம்மளோட கண்டென்ட்டை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் ஃபுல்லாக என்னோடய ஒர்க்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க. கவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி அவன் வந்து ஸ்கூல் போகல, வீட்டில் தான் இருந்தான். ஸோ நான் ஸ்கூல்லேருந்து தான் வந்து அவனை பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஃபீவர் வந்து மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நின்றுருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்துடுது. ஸோ அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு உடம்பு பார்த்திங்க அப்படின்னா. ஹோப் நாளைக்கும் வந்து ஸ்கூல் அனுப்புகிற பிளான் இல்லை. பட் அவனை கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவனை போய் தூங்க சொல்லிவிட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வந்து ஃபாஸ்டிங் சாய்பாபாவுக்கு. ஸோ அதனால் அப்படியே ஃபாஸ்டிங்கோடையே கண்டினியூ ஆகுது. அதனால் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா டின்னர், மாவு அரைக்கிற வேலை அது இதுன்னு நிறைய இருக்குது. மைண்டில் நிறைய வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அவன்கிட்ட அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆக போகுது. கூடவே நான் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கேன் இந்த வாரம் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒவ்வொரு நாளாக கடந்து 35 நாள் கடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ச் லாஸ் நிறையா ஆயிருக்கு. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, நான் என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது நான் வெயிட் குறைஞ்சிருக்க மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நல்லா குறைஞ்சிருக்கீங்கன்னு நிறைய சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் வந்து அதை கண் கூட உணர முடியல. பட் இன்ச்சு லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் கோட் போடும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து சர்றனுடைய போட்டுடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை என்னால் உணர முடியுது. ஆனால் வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா தெரியலை. சீக்கிரமாக நான் வந்து உணர்வேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீக் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீக் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது 91 சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் வீக் எனக்கு ஒன்றுமே பெருசாக குறையல. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கேஜி குறைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு 6 கேஜி லாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 1/2ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாஃப் வந்து அப்பப்போ ஏறுது இறங்குது. ஸோ அதனால் நான் வந்து 5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் நம்பர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 85ல் இருக்கிறதுனால 6 கேஜி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து 5 வாரத்தில். எனக்கு இதுவே வந்து பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா 1 கிலோ கூட குறையாமல் அட்லீஸ்ட் ஏற விடாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இமெயிலே அனுப்புறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வாரமும் வந்து வெயிட் குறையலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, இந்த வாரம் ஏறலைன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா இதெல்லாமே நானும் கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன். ஒரு சில வாரம் எனக்குமே குறையாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் நெகட்டிவாக நினச்சிட்டு குறையவே இல்லை, நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நமக்கு அது பின்னாடி பலனை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி அந்த ரொட்டீனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரொட்டீன் லைஃப் தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கும். என் பார்வையில் வெயிட் லாஸ் அப்படின்றத நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். அப்படியே இதுவாக ஆகிட்ருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க. நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு எந்திரிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்குங்க. லாஸ்ட் வீக்கோட தேர்ஸ்டே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கங்க. நான் ப்ரோட்டீன்லாம் நிறையா தான் எடுத்துகிட்ருக்கேன். தேர்ஸ்டே நான் ஃபாஸ்டிங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலே ஃபேஸ் வந்து அவ்வளோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பாடி லேஸாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக நான் ஒன்றும் வெயிட் குறையில தான். ஆனால் எனக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து வெயிட் ஏற விடாமல் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். இனிஷியல் ஸ்டேஜில். அதனால் வெயிட் குறையலைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. 5 வாரம் 6 வாரம்லாம் ஆகும்போது தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முதல் 10 கிலோ குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் செட் ஆகிடும். அதையே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு குறைஞ்சிருங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து 6 நாளுமே பண்ணேன். 7 நாளுமே பண்ணேன். இன்றைக்கி 7வது நாள் இல்லையா? 7 நாளுமே பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அதுவே வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை ஒர்க் அவுட் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சதுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு 10 பண்ணுங்கள். 10க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டே போங்க. மொதல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டே போங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கிப்பிங் விளையாட சொல்லியிருந்தீங்க. ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் பசங்க கூட சேர்ந்து
சேர்ந்து நானும் ஸ்கிப்பிங் விளையாடுறேன். ஆனால் என்னால் ரொம்ப ஜம்ப் பண்ண முடியல. ஒரு 15 ஜம்ப் பண்ணேன் ஃபஸ்ட்டு நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25ஓடு நிப்பாட்டிக்கிறேன். ஸோ 25 ஜம்ப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் இன்னொரு பயமும் இருக்குது. நம்ம வேறு ஜம்ப் பண்ணி ஏதாவது யூட்ரஸ் ஏது உள்ளே இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த பயம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 25 ஜம்ப் பண்ணுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாகாக எடுத்துகிட்டு நான் பேசுகிறது நல்லாயிருக்கா, இல்லை நான் உட்காந்து கேமரா முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது நல்லாயிருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும், இந்த வீக்லி போடுற இந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். லாஸ்ட் வீக் 2-3 பேர் வந்து அந்த மாதிரி போடுறது போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து விலாகாகவே எடுத்து பேசிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஹோப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணுறேன், இல்லைனா பழைய மெத்தடே நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு எதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கிராசரி ரீஃபில் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு, அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். 4 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார எல்லா வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு மாவை மட்டும் அரைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கின்னு தெரில, என்னமோ தெரியல, லாஸ்ட்டு 3 வீக்ஸ் ஃபாஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நான் ரொம்ப கஷ்டப்படல. ஆனால் லாஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழமும் ஆப்பிளும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து ஆப்பிள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். அதனாலேயும் என்னமோ தெரில, என்னால் வந்து ரொம்ப இன்றைக்கி பசி தாங்கவே முடியல. உள்ளுக்குள்ளே ஒரு மைண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, இதை கொஞ்சோண்டு சாப்பிட்ரு, அதை கொஞ்சோண்டு சாப்பிட்ரு, பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு 3 வாரமாக எனக்கு அந்த பசின்ற ஃபீலே வரல. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்னென்னே தெரில, ஏன்டா இப்படி இருக்குன்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் உள் மனசு வந்து சாப்பிடுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கண்ட்ரோலாக இருந்து நல்லபடியாக இன்றைக்கி வந்து விரதத்தை முடிச்சிட்டேன். ஸோ 4 வீக்ஸ் சாய்பாபா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 வீக்ஸ் வந்து நம்மளோட டயட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் கவுண்ட் வந்து ஞாபகம் வச்சுட்ருக்கேன். பேக் டு நார்மல். இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ரெசிபீஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மளோட வீக்கில் வந்து என்னென்ன மெனு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேக் டு நார்மல்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்ததெல்லாம் கொஞ்சமாக அப்படியே சரி பண்ணிட்டு வரேன். போடாமல் இருந்த பெண்டிங் வீடியோலாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் சரியானதுனால மைண்ட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளோட மைண்டும் நம்மளோட வீடு மாதிரி தான். தேவையில்லாத நிறைய வந்து யோசிக்கிறதுனால தேவையில்லாத குப்பை மண்டையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான். தேவையில்லாத பொருள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் குப்பை தான். ஒரு பொருளை ஒரு வருஷம் தொடலை அப்படின்னா அந்த பொருளை தூக்கி போட்டுருணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதனால் இந்த மாதிரி எவ்வளோ பொருள் தேவையில்லாமல் வீட்டில் இருக்கோ அதே மாதிரி மைண்டுக்குள்ளேயும் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும்னு 1008 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து தேவையில்லாத விஷயங்கள் நினைக்கிறதையும் நினைக்காமல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மாற்றம் வரும். வீக் 6, வீக் 7, வீக் 8 இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ப்ரோட்டீன்ஸ் தான் வீட்டில் இந்த ரொம்ப அதிகமாக இருக்கும் மெனுவில் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெனு போட்டிருக்கேன். கண்டிப்பாக மெனுவை பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஓரலாக இதில் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன் நான். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளோட சேனலோட நேமை போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட சேனல் வருமா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ, ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இல்லையா. அதில் சில பேருக்கு கம்யூனிட்டின்னு இருக்கும், சில பேருக்கு போஸ்ட்டுன்னு இருக்கும். இது 2ல் எதை கிளிக் பண்ணாலுமே தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட், நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது அதில் வரும். ஸோ அப்படி தான் அதை பார்க்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆகிட்டோம். நம்ம வந்து நான் இப்போ பண்ணுறதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் இன்னொருத்தவங்க பண்ணிடுறாங்கன்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சைட் பை சைட் அப்படியே குட்டி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுருங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா சேமியா தான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். யூஸ்வலாக சாய்பாபா கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, அதையே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பிரசாதம் இருக்காது, ஏதாவது ஸ்நாக் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் ஏதாவது ஒன்று சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். சப்போஸ் அங்கே எதுவும் இல்லை அப்படின்னா இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மீந்து போயிடுமா, அதை வந்து அடுத்த நாள் காலைல சாப்பிட்டுப்போம். ஆனால் இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு மேலே சமைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவினிங் வந்து ஹெட் பாத் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலை முடி காஞ்சதுக்கப்புறம் தூங்க தான் நல்லா நமக்கு தோணும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து சமைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எதையாவது செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன், இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஸ்வீட் சாப்பிட்ற ஆசை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட் சாப்பிட்ற ஆசைலாம் எனக்கு பெருசாக எதுவும் வரல. ஆனால் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி கனவு வந்துச்சு. நான் வந்து வீட்டில் ஏதோ கேசரி பண்ணிவிட்டு வாயில் வந்து போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து கண்ணை திறந்து அதாவது தூக்கத்திலே ஞாபகம் வருது, ஐயையோ நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு முழிச்சுக்கிட்டேன் நான். நல்ல வேளை அது கனவா போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா அது நம்ம சாமிக்காக வேண்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்திருக்குன்னா கனவுல கூட கான்ஷியஸாக இருக்கும்ல, அட்லீஸ்ட் வாயில் வச்சோன்னே அது ஞாபகம் வந்துச்சுல நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. எனக்கு முதல் 2-3 வாரம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸ்வீட் சாப்பிடாம இருந்தது. 4வது வாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 5வது வாரம்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், எனக்கு சுத்தமாக ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஆசையே வரல. அதனால் என்ன பண்ணேன், ஆப்பிள் இருக்குல்ல, நல்லா ஸ்வீட்டாக அந்த காலை ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டாக அதை ஆப்பிளை சாப்பிட்டுக்கிறது, அதில் இருக்க ஸ்வீட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக விட்டுட்டேனான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 100 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரொட்டீன் லைஃப், இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அந்த லைஃப்பில் ஏதாவது அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அட்வைஸ் எல்லாமே தான், தயவு செஞ்சு சுத்தமாக விட்டுறாதீங்க, அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ரீஃபைன்டு சுகர் அதாவது ப்ராசஸ்டு சுகருன்றது நல்லது கிடையாது தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது லைட்டாக எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. இப்போ இந்த 100 டேஸ்க்கு சுத்தமாக சாப்பிட்ற பிளான் இல்லை. முதல்ல ஒரு 10 கிலோவை குறைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு நல்லா வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் முதல் ஒரு வாரம் இருந்த தலைவலி கூட இப்போ எதுவும் இல்லை, அப்படியே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வழி அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. ஈவினிங் வந்துட்டு தான் அது எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, பயங்கர டயர்டாக தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இது பண்ணணும். ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்குது இந்த மாதிரி லாங் வீடியோ எடுத்து போடுற அன்றைக்கி. பார்க்குறேன் நான் வந்து எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுக்கு டயர்ட் ஆகாதா, நீங்கள் வந்து எப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி இப்போ 35 நாள் ஆகிடுச்சு இல்லையா, 35 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டைமிங், கரெக்டாக எந்திரிக்கிறது தூங்குறதுன்ட்டு ஒரு ரெகுலர் லைஃப்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ரொட்டீன் லைஃப்பை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு கஷ்டமாக இருக்காது. டயர்ட்லாம் ஆகதாங்க செய்யும், ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பாக நமக்கு வந்து ரெஸ்ட்டு வேணும். பாடி நம்மளுக்கும் வந்து ஹியூமன் பாடி தானே. ஸோ அதனால் வந்து டயர்ட்லாம் ஆக தான் செய்யும். நான் எப்போவுமே ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுவேன், என்ன அப்படின்னா ரொட்டீன் லைஃப் எல்லா இதில் இருந்தாலும் சரி அந்த லைஃப்பில் வந்து நமக்கு சலிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு, ரெகுலராக ஒரு விஷயத்த இப்படி தான் பண்ணணும், இது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சூப்பராக போகுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் மாவு வலிச்சு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீக் 5 நான் எதுவும் பெருசாக கஷ்டப்படல. குட்டாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், கரெக்டாக ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன். ஃபுட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த தடவை என்னென்னா கொஞ்சம் எல்லாமே வெஜிடேரியனாக போயிடுச்சு. ஃபிஷ்ஷெலாம் போட்டிருந்த அன்றைக்கி என்னால் ஃபிஷ் இது பண்ண முடியல. அதனால் அன்றைக்கெலாம் வந்து எக் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சில நேரத்தில் இந்த கடையில் வாங்குகிற உளுந்து மாவு நல்லா பொதன்னு சூப்பராக பந்து மாதிரி வருது. சில நேரத்தில் அதுவும் வடைக்குன்னு அரைப்போம் பார்த்திங்களா, மெது வடைக்கு, அந்த டைமில் தான் நாங்கள் நம்மளை சொதப்போம். இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கு. மெது வடைக்கு அரைக்கும் போது இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா வடை நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பையாக வரும். அதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அப்படி எடுத்தோன்னா தான் அது வந்து புசு புசுன்னு வரும். இன்றைக்கி வந்து 4:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் பருப்பு போட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ உளுத்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் மாவு ஒலிக்கிறேன் கபிலன், நீ கொஞ்சம் வந்து கிரைண்டரை தொடர்னேன். ஸோ பெரிய பையன் வந்து அவன் கிரைண்டரை தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் கரைக்க மாட்டேன், ரொம்ப திக்காகவும் கரைக்க மாட்டேன். மீடியமான சைஸில் தான் வந்து கரைச்சி வைப்பேன். கிரைண்டரை எடுத்த பொருளை எடுத்த இடத்துல அப்பப்போ வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் சைட் பை சைடு என்னால் முடியல அப்படின்னாலும் வீட்டில் அவங்கள இல்லை பசங்களை கூப்பிட்டு உடனே அதை செய்ய சொல்லிடுவேன். கிரைண்டரை மட்டும் எனக்கு உடனே கழுவிடணுங்க. கழுவலை அப்படின்னா மண்டை வெடிச்சிட மாதிரி இருக்கும் எனக்கு. உடனே அதை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடன்னு எடுத்து கழுவிட்டேன். 2 கிரைண்டர் இருக்கிறதுக்கு இப்போயும் கமெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துடும், ஏன் 2 கிரைண்டருன்ட்டு. ஒரு கிரைண்டர் வந்து ரொம்ப பழசு, அது எப்போ வேணாலும் ரிப்பேர் ஆகிரும். அதனால தான் 2வது கிரைண்டர் வாங்கினது. அதில் பாதி பார்ட்ஸ் வந்து காணாம போயிடுச்சு. அப்பப்போ ஓடும், அப்பப்போ ஓடாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு டீப் க்ளீனிங் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சுங்க. ஹோப் அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுற மாதிரி வீடியோவாக தான் வரும். பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போயிட்டுருக்கு. அப்பப்போ எனக்கு தளர்வு ஏற்பட்டாலும் எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை நம்பி யாரோ ஒருத்தர் எங்கேயோ இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் பண்ணணும்னு என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி என்னோடய வீடியோ பார்க்கும்போது மோட்டிவேட் ஆகுதோ, உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி தான் மோட்டிவேட் ஆகுது. ஸோ அதனால் சேர்ந்து இணைந்து இருப்போம். நம்ம அப்படியே வந்து என்ன சொல்கிறது,
ஹாப்பியாக பாசிட்டிவாக சந்தோஷமாக எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருப்போங்க. ஸோ மாவெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. இனிமேல் கோவில் கிளம்புற வேலை தான். கோவில் இன்றைக்கி சாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். ஏன்னா சாய்பாபா கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸாவது வந்து பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த 20 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி என்னால் நிற்கவே முடியலை. எனக்கு வந்து லாஸ்ட் டைம்லாம் வந்து மயக்கம் போடுற மாதிரி வந்துருச்சு கிருன்னு. அது கீழே விழுந்து எழுந்துச்சோன்னே இடுப்பு வேற பிடிச்சிக்கிச்சு, வலினா வலி. அதுக்கப்புறம் அப்படியே இந்த தடவை என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த தடவை வந்து கரெக்டாக வந்து 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பலாம். 6:30க்கு ஆரத்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் 6:50 ஆகிடும் நம்ம எல்லோரும் மட்டும் வெளில வரத்துக்குள்ளார. அதனால் 6:30க்கு கிளம்பலாம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போய் நின்னா போதும்னு சொல்லிட்டு போனேன். அந்த 10 மினிட்ஸுமே என்னால் நிற்க முடியலைங்க. பட் என்னையவே சாய்பாபாவை கண் கூட பார்த்து சந்தோஷமாக வந்தேன். எனக்கு அன்றைக்கி அலங்காரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கல. ஆனால் இந்த வாரம் வந்து இந்த அலங்காரத்துக்காகவே வீடியோ எடுத்தேன். அப்படியே கண் குளிர பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு எனக்கு. வெளியில் வந்தால் பயங்கர ஃபாகிங்க. எப்படிடா இது இந்த குளிர் நாளில் போயிட்டு இவ்வளோ ஃபாகியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கோயிலில் என்ன பிரசாதம் கொடுத்தாங்களோ அதை தான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு எடுத்து இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்துச்சு. சைட் பை சைடு எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே சொல்லுங்கள். ப்ளஸ் இரும்பு பாத்திரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். சைட் பை சைட் க்ளீனிங்கை கையோடு முடித்தேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி வரும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி க்ளீனிங் வந்து போயிட்டுருக்கு. பெருசாக வந்து டீப் க்ளீனிங் பண்ண மாட்டேன் டெய்லி. ஆனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு டீப் க்ளீனிங் பண்ணிடுவேங்க. அப்போ தான் வந்து கிச்சன் நல்லாயிருக்கும், நமக்கும் வேலைகள் வந்து சூப்பராக இருக்கும் மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு. சரிங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக் 6 சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக பேசலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.